ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு லேடி வந்து உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க. ரொம்ப அழுகுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் என் ஹஸ்பண்ட வந்து உண்மையிலேயே ரொம்பவே நேசிக்கிறேன். 10 வருஷம் அவரோட குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கேன். எனக்கு அவர்னா ரொம்ப இஷ்டம். நான் அவருக்கு துரோகம் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த 10 வருஷ குடும்ப வாழ்க்கையில அவர் என்கிட்ட நல்லா தான் இருந்தாரு. இப்ப திடீர்னு எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுட்டே இருப்பாங்களா. ஹீரோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க இப்ப நெனச்சாலும் வந்து டிவோர்ஸ் பண்ணலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாரி சொல்லும்போது, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்வாங்க, "இதுக்கு வந்து டிவோர்ஸ் பண்றது எனக்கு ஒரு பக்கம் மனசும் வரல. அந்த இப்படி அப்படின்ற மாரி சில காரணங்கள் சொல்வாங்களா." ஹீரோயின் அவங்களுக்கு தகுந்த மாரி ஆறுதல் சொல்லும்போது, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. அப்ப ஹீரோனால வேற என்னதான் பண்ண முடியும்? அதனால அவங்க அதுக்கு மாரி பேசும்போது, அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா, "உங்க லைஃப்ல இப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி ஹஸ்பண்ட் வந்து துரோகம் பண்ணாதான் அப்பதான் உங்களுக்கு என்னோட வலி புரியும்னு." அவங்க அது பாட்டுக்கு ஹீரோயின பேச ஆரம்பிச்சுரும். அப்ப ஹீரோனுக்கு ஒரு மாரி மனசே கஷ்டமாட்டு அப்படியே அமைதியாயிடுவாங்க. அப்பவும் சும்மா இல்லாம அந்த லேடி வந்து என்ன சொல்வாங்கன்னா, ஏன்னா இவங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு காஃபி ஷாப்பு. அங்க பாருங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாரி நம்ம தூரத்துல பார்க்க நெனைக்கிறோம். ஆனா அது யாரோட ஹஸ்பண்டோ யாருக்கு தெரியும்? அது யாரோட ஒய்ஃபோ யாருக்கு தெரியும்? அந்த மாரி வந்துட்டு இப்ப என் புருஷன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஏன்னா அவங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. என் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வந்துட்டு எப்படி இருப்பாங்க? அவங்க இப்ப 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. ஒரு டிஃபரெண்ட்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதே மாரி உங்க லைஃப்ல நடந்தா உங்களுக்கு அப்பதான் புரியுன்ற மாரி இந்த பொண்ணு இந்த லேடி வேற சொல்லுமா, உடனே ஹீரோயின் திரும்பி அப்பதான் பார்ப்பாங்க. பார்த்தா வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டா இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீங்க சொல்றது சரிதான். அவர் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டா இருந்தா எனக்கு புரியும் நீங்க சொன்னீங்கல்ல. உண்மையிலேயே அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான்." அப்படின்ற மாரி சொல்லவும், இந்த லேடிக்கு ஒரு மாரி ஆயிடும். அப்படியே அழுகையெல்லாம் அப்படியே நின்னு போயிடும். அப்ப ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவன் என்னோட ஹஸ்பண்டா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஹஸ்பண்ட்னா என்ன ஃபியான்சி அந்த ஒரு இது இருக்குல்ல, அப்படின்ற மாரி அவங்க மீனிங்ல சொல்லுவாங்க. இவன் வந்து என்னோட ஃபியான்சி தான். அவன் எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு அப்பப்ப தெரிய வரும். இப்ப நேரடியாவே பார்த்துட்டேன் அப்படின்ற மாரி சில விஷயங்கள் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணி வைக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். இதெல்லாம் பேசவே நினைக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த வேலையில கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அங்க போனா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆஃபீஸ்ல ஹீரோயின் உட்காந்துட்டே இருப்பாங்களா. இப்ப பார்த்தா ஒருத்தர் வந்து ஹீரோ இப்ப தான் வருவாரு. வரும்போது அவரை சுத்தி இருக்கிற பொண்ணுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க பாரேன் எவ்வளோ ஒருத்தன் அழகா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியே எல்லாம் வேலையை விட்டுட்டு இவரை பத்தி பேசுறதே இதா வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவன் ரொம்ப அழகா இருக்காங்க. அவனுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு. ஆனா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ளே பாயா இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துருவாங்க. அப்ப மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களோட ஃபியான்சி இருக்காங்களா அவங்களோட பிரதர் தான் வந்து ஹீரோவா இருப்பாரு. ஆனா இவன் வந்துட்டு இந்த கேபிட்டல்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ளே பாய். இவனுக்கு இல்லாத கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. அப்படி ஒருத்தன் தான் இவன் அப்படின்ற மாரி ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ப இவரை சுத்தி எல்லாரும் பேசுறாங்களோ அவருக்கு ரொம்ப குஷியா போயிடும். அங்க கையை காட்டுறதும் இங்க கையை காட்டுறதும் யார் யாரெல்லாம் அவரை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அவங்க மைண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். அவன் தான் அப்படி இருக்கான்னா இவன் அதுக்கு மேல இருக்கான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பாரு அப்படின்னா வந்து என்னடா இது எல்லா பொண்ணுங்களும் நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்காங்க. இவன் மட்டும் தூரமா வந்துட்டு நம்மள பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரு. அதோட அவர் பாட்டுக்கும் போயிட்டு லிஃப்ட்ல போய் ஏறிடுவாரா. இப்ப ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வேக வேகமா ஹீரோ கூடவே போயிடுவாங்க. இப்ப ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்க ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு ப்ரொபோசல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதை பேசுறதுக்காக நீங்க என்கிட்ட இவ்வளவு தூரம் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு, இல்ல அட்லீஸ்ட் நீங்க அதை ஓப்பன் பண்ணியாவது பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாரு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து என் கூட நீங்க பிசினஸ் ட்ரிப் மாதிரி வரலாம். அதாவது அவர் வந்து அவுட்டிங் கூப்பிடுறாரு. அது ஒரு பிசினஸ் அதாவது அவர் ப்ளே பாய் தானே. அதனால வந்து ஒரு பிசினஸ் ட்ரிப் மாதிரி நீங்க வந்தா இதை பத்தி நம்ம பேசலான்ற மாதிரி சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நம்ம பிசினஸ் ட்ரிப் வந்து போகலான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அதாவது என்னன்னா ரொமான்ஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் மாதிரி அதில் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவர் அப்படி இப்படி சொல்ல உடனே 2 பேரும் தனியா வந்துருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோன் வந்து வேணும்னே அவன் ஏன்னா அவரோட ஃபியான்சி வந்து சீட்டிங் பண்றதுனால இவங்களும் மனசு மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். அதுவும் அவரோட பிரதர் கூடவே பண்ணணுன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை தள்ளி நிற்க வச்சுட்டு என்னோட பெஸ்ட் பிரதர் அவனோட ஃபியான்சி நீ அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட உனக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு புரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரியும். என்னோட பிரதர்ன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருக்குன்றதும் எனக்கு தெரியும். ஸோ அவனை பழி வாங்குறதுக்காக வந்துட்டு நீயும் இந்த மாதிரி என்கிட்ட பழகுறன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து பேசுகிறதும் அவனை வந்து காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுறதும் பெட்ரூம் வரைக்கும் கூப்பிடுறதும் இதெல்லாம் சாதாரணம் இல்லை அப்படி
அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு மாதிரி பேசுவார். அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் அவங்க கூட ஸ்டே பண்ணுறேன், பெட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நான் பண்ணுறேனே தவிர்த்து இதை யாரும் வந்துட்டு பழி வாங்குறதுக்காகவோ இல்லை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவோ நான் அந்த மைண்ட் செட்லலாம் நான் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு வந்து உன் கூட இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் நான் இருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாரும் லைஃபாக தான் நீயே சொல்கிற. ஸோ எல்லாருமே நார்மலாக இருக்காங்க, நீயும் அப்படி தான் இருக்க, உன் பிரதரும் அப்படி தான் இருக்கான், நான் மட்டும் அப்படி இருக்கக்கூடாதா என்ன? எனக்கு வந்து உன் கூட இருக்கிறது இப்போ அதாவது அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் உன் கூட இந்த மாதிரி இருக்கிறது உன் நாளைக்கு உன் பிரதரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. உடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அப்போ ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரே கல்லில் இவனுக்கு 2 பேரையுமே நம்ம பழி வாங்கணும். ஏன்னா அவனும் இந்த மாதிரி ஃபியான்சியாக இருக்க எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கான், இவனும் வந்து ப்ளே பாயாக இருந்து நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பேசவே மாட்டாங்க, ஆக்ஷன் தான் ஸ்டார்ட்ன்ற மாதிரி 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இப்போ மறுநாள் காலையில் சொல்லி ஹீரோயின் வேக வேகமாக போகும்போது இவர் விடவே மாட்டார். உடனே ஹீரோயின் வந்து கையை தட்டி விடுவாங்களா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி இதில் அவர் என்ன பழி வாங்குறாங்கன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க தானே ஸ்பாயில் ஆகுறாங்க, அது தெரியாமல் இந்த மாதிரி பழி வாங்கணுன்ற பேரில் அவங்களுக்கு ஏதோ அதில் ஒரு திருப்தி. சரின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இவர் வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃபியான்சி இருக்கார்ல அவர் கால் பண்ணிடுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சத்தம் போடாத, நான் அவனோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஹனி ஹனி ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இன்னைக்கு லேட் நைட்டு, அதாவது அவர் நேற்று நைட்டும் வீட்டுக்கு வரல, இன்னைக்கு நைட்டும் வந்து என்னால் வர முடியாது, எனக்கு வந்துட்டு ஆஃபீஸில் நான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிஸியாக இருக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ இந்த அளவுக்கு பிஸியாக வேலை பார்க்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இன்னைக்கு வர முடியாட்டி என்ன, நாளைக்கு கூட சேர்த்து டைம் எடுத்து நீ நல்லா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி இவரை கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், எதுக்காக நீ இவ்வளோ வேகமாக போகிற, ஒரு வேளை உன்னோட ஃபியான்சி வந்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா வந்துட்டு உன்னை அவன் சந்தேகப்படக்கூடாது, அதுக்காக தானே நீ இப்போ வேகமாக போகணும்னு நினைக்கிறேன், அவன் மேலே அந்த அளவுக்கு பயமா உனக்கு அப்படின்னு தான் கேட்பாரு. பதில் சொல்லிட்டு எனக்கு அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேருந்து வேகமாக கிளம்புவாங்க. கிளம்பி வர்றவங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் வேணும், அவன் யார் கூடலாம் சுற்றிட்டு இருக்கானோ அதெல்லாம் எனக்கு எவிடன்ஸ் வேணும், முறைப்படி அவனை விட்டு நான் பிரியணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டே இருப்பாங்களா. அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோவும் உள்ளே வந்துருவாரு. அப்போ அவர் என்ன கேட்பாரு, இது நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, அவனை பற்றின எவிடன்ஸ் வந்து நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அது தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதனால உனக்கு 10 பைசா கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ ஹீரோன்ட்டு திரும்ப ரொமான்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட தாத்தாக்கு எத்தனை வயசு தெரியுமா, 99 வயசு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்னை நல்லா வாழ்த்தலாம், ஏன்னா அந்த பரம்பரையில் வந்த நீ வந்து வாழ்த்தனா நானும் நிறைய வருஷம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்பார். அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது, அவர் இத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னா அடுத்தவங்களோட பிஸ்னஸில் அடுத்தவங்களோட விஷயங்கள்ல அவர் தலையிட்டதே கிடையாது, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால தான் அவருக்கு வயசு வந்து அதிகமாக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ உன்னோட வேலை என்னமோ அது மாதிரி நீ பார்த்தாலே போதும், உன்னை யாரும் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை, நீ 100 வருஷத்துக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவ்வளோதான், திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்போ ஹீரோ என்ன சொல்வார், உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும், அதை நான் என்னால் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணி தர முடியும், நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அதோட 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட ஃபோன் தான் வந்து ரிங் ஆகும். அதை ஹீரோ எடுக்க போகும்போது பார்த்தா ஹீரோன்னு எடுத்துருவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒன் சைடு லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு கால் பண்ண உடனே இப்போ ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசும்போது நீ யார் அப்படின்னு அவங்க வந்து ஹீரோயின் அட்டன் பண்ணுறது இல்லை, ஹீரோ தான் அட்டன் பண்ணி தான் நினச்சி அந்த பொண்ணு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம டின்னர் போகலாமா, ஏன்னா இவர் ப்ளே பாய் தானே அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நைட் அவன் ரொம்ப பிஸி, இந்த மாதிரி ஹோட்டலில் இந்த ரூம் நம்பரை நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஸோ நீ அவனுக்காக வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ஹீரோவை அந்த சுற்றிட்டு இருக்கல அந்த பொண்ணுக்கு சரியான கோவமாயிடும், யார் இவ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபோனை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு உள்ளே தான் லிஃப்ட்டுக்குள்ளே இருப்பார், வெளியே வரமாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்க என்னை சுற்றி இருக்கிறதுனால இப்போ யார் கால் பண்ணான்னு கூட என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஃபேன்ஸ் தொல்லை கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வெளியே வரமாட்டார். அப்போ ஹீரோ என்ன கேட்பாங்க, நீ கண்டிப்பாக வெளியே வரமாட்டேன், நீ இதே லிஃப்ட்டில் தான் இருக்க போகிற, ஏன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணோட நீ சுற்ற போகிற, உன்னோட ஆக்டிங்கை வந்து நீ கண்டினியூ தானே பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ என்கிட்ட என்ன ரொமான்ஸ் பண்ணியோ அதே தான் நீ எல்லார்ட்டையும் பண்ணிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் வெளியே வருவாங்க. சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ ஹீரோனை பற்றின சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அவர் யார்கிட்டே ஃபோன் அடிச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்களா, இப்போ தான் அந்த ஃபியான்சி இருக்காருல, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியான்சி வேகமாக அவருக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும், ஏன்னா ஒரு நாளில் வரேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு தான் அவர் வந்துட்டு இருக்காரு. ஹீரோன் வந்து கண்டுக்க மாட்டாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சாரி நான் வந்துட்டு நேற்றே வரணும்னு நினச்சேன், என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ண வரா. அந்த வர டைமில் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. அதை பார்த்தோன்னே இப்போ அவருக்கே ஒரு
மாதிரி ஆகிடும். தன்னோட தப்பு அவருக்கு தெரியும். ஒருவேளை இவளுக்கு எதோ தெரிஞ்சிருக்குமோன்ற மாதிரி டவுட் படுவார். அவன் பண்ணது தப்புன்றது அவனுக்கே தெரியுது. அதனால தான் அவன் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக தான் என்னை ஹக் பண்ணுற மாதிரி அவன் வரான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்டுக்கும் தெரியும். அடிக்கிறாருன்னு டக்குன்னு இப்போ திரும்பி பார்ப்பாங்களா, அவரோட காலரில் வந்து லிப்ஸ்டிக் கரை இருக்கும். சரி கிஸ் பண்ணுறாங்க, வேற எங்கேயா பண்ண முடியுதுக்கு அவள் காலரில் பண்ணுறாங்கன்னு தெரியல, வீட்டில் போய் அடி வாங்குறதுக்கு போல இருக்கு. அதோட ஹீரோயின் பார்த்துட்டு அவரோட ஃபியான்சியோட பேரை சொல்லி, என்ன உன்னோட காலரில் வந்து லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறுவார் மனுஷன். ஏன்னா முன்னாடி ஏதாவது தெரிஞ்சால் கூட க்ளீன் பண்ணிடலாம். காலரில் லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத அவரே கவனிக்கல, கண்ணாடியும் பார்க்கலையா. ஸோ பிரச்சனையாக போயிடுச்சு. உடனே டக்குன்னு எப்படி சமாளிக்கன்னு தெரியல. உனக்கு தெரியும் அதான் நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு லேடி வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு அவள் ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக இருக்கா, ரொம்ப விளையாடுறா, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறா, அவள் வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கிறதுனால நானும் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல, அவளோட லிப்ஸ்டிக் கரை தான் அப்படின்னு பொய்யா புழுவார். அப்படியே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா, நீ என்னை நம்பலன்னு வச்சுக்கோ, இப்போவே நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் ஹீரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேக வேகமாக எடுக்க போவார். உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்குலாம் நீ நினைக்க வேண்டியதே இல்லை, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வந்து நினச்சி பார்ப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்து சின்ன பொண்ணு, அதாவது வயசு பொண்ணாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அம்மா இருப்பாங்க, ஸ்டெப் ஃபாதர் இருப்பார். அவங்க வந்து இப்போ கையில் வந்து ஷார்ப் திங்ஸ் ஒன்று வச்சுட்டு பயந்து போய் ஹீரோன் வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அவங்கள்ட்ட பேசுவாங்க, நீ ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆள் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டெப் ஃபாதராக இருக்கிறாருல, அவரே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருப்பார். உன்னை ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்க, அவனை நான் கல்யாணம் பண்ணது தப்பு தான், அவன் வந்து என்னையே டார்ச்சர் பண்ணுறான், உன் மேலேயும் எப்படி ஆசைப்படுறான் எனக்கு தெரியுது, இப்போ நீ இந்த மாதிரி ஏதாவது அவன் கிட்ட இது பண்ணால் அவன் என்ன வந்து அடித்து கஷ்டப்படுத்துவான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பாட்டுக்கு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு யாரையுமே இந்த உலகத்தை நம்பவே பிடிக்காது, ரொம்ப விரக்தியாக இருக்கும். இப்போ அவங்க என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, இந்த உலகத்தில் நான் யாரையுமே நம்பினது கிடையாது, உன்னை தவிர உன்னை நான் நிறையவே நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபியான்சியை சொல்லுவாங்க. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதை பற்றியும் அவங்க வந்து ஹீரோன் வந்து பேசுவாங்களா, அதாவது அந்த ஆள் வந்துட்டு எனக்கு அவரோட ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன். ஏன்னா ஹீரோன் அப்செட்டாக இருக்காங்கன்னு இவர் வந்து கேட்கும் போது, இல்லை என்னோட ஸ்டெப் ஃபாதரை பற்றி நினச்சேன், அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் வச்சு நினச்சி பார்க்கும்போது அவர் மேலே எனக்கு கோவமாக இருந்தது அப்படின்னு சொன்னவொன்னே இவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், என்ன நீ நம்புறல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு வேக வேகமாக ஃபோனை வந்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஹீரோனை திரும்ப ஹக் பண்ண போகும்போது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, கையில் உள்ள கப்பை திரும்ப கீழே வைக்கிற மாதிரி திரும்பிப்பாங்க. அவருக்கு அதுவே ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு இப்போ ஹீரோன் பக்கத்தில் உட்காந்துப்பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் வந்து உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டான்ல, அதுக்காகவே அவனை நான் ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன், அவனை சும்மாவே நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். எனக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அப்பா என் ஸ்டெப் ஃபாதர்ன்ற பேரில் உள்ள அந்த ஆள் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கையே கிடையாது, ஆனால் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை மட்டும் தான் நம்புறேன், உன்னை மட்டும் தான் நேசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுகிட்ட போய் சொல்லுவாங்களா. இவருக்கு ரொம்ப குஷியாக போயிடும். அப்போ ஹீரோ இந்த பக்கம் திரும்பிப்பாங்க, எப்போ வரைக்கும் தெரியுமா, நீ என்னை வந்துட்டு ஏமாத்திட்டேன் அப்படின்றத நானாக புரிஞ்சுக்கிட்டேன்ல, அதுக்கு முதல் நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை அந்த அளவுக்கு தான் நேசிச்சுட்டு இருந்தேன், உன்னை மட்டும் தான் அந்த உலகத்தில் நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லைன்ற மாதிரி அவங்களா பேசுவாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியாக இருப்பார். அந்த மாதிரி ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க, இவர் நம்பிட்டு இருக்காரு, அதோட போயிடுது. அப்போ வந்து அந்த ஃபியான்ஸ் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, என்னோட சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா, அவள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, அவளை போய் பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபியான்ஸே ஹீரோன்னு 2 பேரும் டின்னர் சாப்பிட வரும்போது அங்கே ஹீரோ இருப்பார், ஹீரோயினை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பார். இப்போ இவங்க 2 பேர் ஜோடியாக வராங்களா, இப்போ இவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சொல்வார். அதாவது என்னன்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு, ஏன்னா ஹீரோவும் வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு, ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, என்ன இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ நான் வந்து சிஸ்டர் இன் லாவா ஆக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரா. உனக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான். அதோட ஹீரோன் கிட்ட என்ன சொல்வாரா, 1ஆம் நம்பர் ப்ளே பாயாக இருக்கான், அவன் ரொம்ப நல்லவரான், இவன் 1ஆம் நம்பர் ப்ளே பாயாக இருக்கான், அதனால தான் உன்னை இப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கான், இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் இந்த கிண்டல் எல்லாம் வெளியே வச்சுக்கோ, இவன் எனக்கு ஒய்ஃபாக வர போகிறவ, இவகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லும்போது, என்னையா நீ என்னை போய் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோக்காக பேசுகிற மாதிரி 2 பேரும் அப்படியே சமாதானமாக பேசிப்பாங்க. இருக்கும்போது ஹீரோனை நம்ப வைக்கணுன்றதுக்காக இவர் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா வந்துட்டு, நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதை வந்து இங்கே கரெக்ட் பண்ணி விடுவார். உன்னோட ஃபேன்ஸாக இருக்காங்களா நிறைய பொண்ணுங்க உன்னை சுற்றி வராங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நேற்று என்ன பண்ணுச்சு நீயே சொல்லு, என்னை வந்து ஹக் பண்ணுறன்ற பேரில் வந்துட்டு என்னோட காலரில் வந்து அந்த பொண்ணு தானே வேணும்னு வந்து கிண்டல் பண்ணிச்சு, அதாவது கிஸ் பண்ணிச்சு, உன்னை ஹக் பண்ணுற மாதிரி நினச்சி அது என்னையும் உன்ன மாதிரி ப்ளே பாய் நினச்சிக்கிச்சுல, அந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபியான்ஸ் ஹீரோ பார்த்து கண்ணடிப்பார். ஹீரோ வந்து ஹீரோனை ஒரு பக்கம் பார்ப்பாரு, இவன் இதால ஒரு பக்கம் பார்த்துட்டு, ஆமாம் நேற்று வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து பண்ண வேலை தான், நேற்று தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களா, அதனால் அவங்க 2 பேருக்கும் தெரியுது, இவருக்கு தானே தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியான்ஸ் சொன்னது கேட்டு, ஆமாம் அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி அவருக்காக பேசுவார். ஹீரோயின் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே புரியுது, அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஃபியான்ஸுக்கு ஒரு கால் வந்துடும், 1 நிமிஷம் சொல்லிட்டு அவர் அங்கே போகணுன்னு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், கிடைக்கிற கேப்பில் வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இதோட அந்த ஃபியான்ஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா விளையாடக்கூடியவராக இருப்பார், அவர் நல்லா விளையாடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே தான் இருப்பார் ஆரம்பத்துலேருந்து. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், அவனை விட நான் பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ரொமான்ஸாக ஹீரோயின் கிட்ட பேச வருவார்.
ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, "உன்ன பத்தின சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் இவனுக்கு வந்து செக்ரட்டரியா வந்து சேரும்போது தானே ஃபியான்சி அப்படியான. நீ எனக்கே வந்து செக்ரட்டரியா இருக்கலாம். நீ என் கூட அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். உன்ன தவிர வேற எந்த பொண்ணும் எனக்கு இப்பலாம் பிடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபியான்சி வந்து இத்தன வருஷம் உன்ன வந்து கூடவே வச்சிருக்கான். உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இதுவரைக்கும் அவன் உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. உன்ன டச் பண்ணதும் கிடையாது. உன்ன தவிர வேற எல்லா பொண்ணுங்களையும் அவன் டச் பண்ணிட்டு இப்படி தான் அவன் இருக்கான். அவன் என்ன ப்ளே பாய்ன்னு சொல்றான், அவனும் ஒரு ப்ளே பாய் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அதுக்கு நீ என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே." அப்படின்ற மாரி கேட்கவும், "நெனப்பு தான் பொழப்ப கெடுக்குமா?" அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, "அதுக்கு உனக்கு லக் இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினி வந்து கிஸ் பண்ண போவாரா, ஹீரோயின் வந்து அப்படியே இதா பண்ணுவாங்க. அப்ப அவரு கேட்பாரு, "என்ன நீ பயப்படுறியா? நீ பயப்படுறியா?" ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, "இப்ப அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் ஃபோன் பேச தானே போயிருக்கான். இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியே, உங்க 2 பேருக்குள்ள இப்ப பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. "அத நான் சமாளிச்சுப்பேன். ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? நீ ரொம்ப பயப்படுறியா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. 2 பேரும் பயப்படுறியா? பயப்படுறியான்னு கேட்டு கேட்டு கடைசியில கிஸ் பண்ண போற நேரத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோட பேர சொல்லிட்டு வேகமா ஒரு பொண்ணு ஓடி வரும். அந்த பொண்ணு தான் வந்துட்டு இப்ப ஊர்லேருந்து வந்திருக்க பொண்ணு. ஹீரோவும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ண தான் இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, அந்த பொண்ண தான் வந்துட்டு இந்த ஃபியான்சியும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது வேக வேகமா வரவும், இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஹலோ அப்படின்ற மாரி பேசுவாங்களா, ஹீரோயின் பேசணும்னா சவுண்ட கேட்டோனே, ஏன்னா இதுவரைக்கும் அந்த ஹீரோயின பார்க்கல. இப்ப அந்த வாய்ஸ கேட்டோனே அது என்ன நினைக்கணும் அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா, எங்கேயோ உங்களோட வாய்ஸ வந்து நான் கேட்ட மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பொண்ணு சொல்லவும், ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கும்போது ஹீரோயின் சொன்னாங்கல்ல, இன்னைக்கு வந்து அவன் உன் கூட வரமாட்டான். இன்னைக்கு வந்து இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் நம்பர்ல அவன் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறான். முடிஞ்சா எந்த ஹோட்டல் என்ன ஏதுன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ற மாரி அந்த பொண்ண வெறுப்பேத்துற மாரி சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட ஃபோன குடுத்துட்டு அவங்க வெளிய வந்திருப்பாங்கல்ல. இப்ப அத தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. சாப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்லவும் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்களா. சாப்பிடும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ சந்தேகமாவே இருக்கும் ஹீரோயின் மேல. அது திரும்ப திரும்ப ஏதாவது ஹீரோயின்ட்ட கேட்க போம்போது டக்குன்னு ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். அவர சமாளிக்கணும்னு நெனைப்பாரு. டக்குன்னு என்ன பண்ணுவாரு, எல்லாரும் இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவரு, ஒருத்தருக்கா ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு வருவாரு. ஹீரோயின் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட பேக் சைட்ல இருந்து அணைச்ச மாரி வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ கிளாஸ்ல ஊத்துறன்ற பேர்ல அவங்க விரல்லயே தேய்ச்சு தேய்ச்சு கோலம் போட்டுட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கா சரியான கடுப்பா இருக்கும். அவங்க ஹை ஹீல்ஸ் வேற போட்டுருவாங்களா, அத வச்சு கால்ல ஒரே குத்து. அவ்வளோதான் ஹீரோக்கு சரியான வலி வலிக்கும். டக்குன்னு போயிட்டு அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவருக்கு அத பரிமாற போயிடுவாரு. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த பொண்ணு திரும்பவும் பிரச்சனைய ஆரம்பிச்சுரும். அதாவது நேத்து நைட்டு வந்து ஹீரோ கிட்ட அது கேட்குது. நேத்து நைட்டு வந்து உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். உன்னோட ஃபோன வந்து ஒரு பொண்ணு எடுத்தா, இந்த ஹோட்டலு பேர சொல்லிட்டு ரூம் நம்பர் 305 அந்த மாரிலாம் நம்பர் சொன்னாலே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப இந்த ஃபியான்சி கேட்பாரு. எது அவனுக்கா? ஏன்டா நீ இப்பவும் இப்படிதான் இருக்கியா? உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா, இதுக்கப்புறமாவது நீ திருந்துறது இல்லையா? அப்படின்ற மாரி அட்வைஸ்லாம் பண்ணுவாரு. அட்வைஸ்லாம் அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாரி இப்ப அந்த ஒன் சைட் லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அது கேட்கும். உடனே இது ஃபியான்சிக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இவ இப்படி சொல்றா? யார் அந்த பொண்ணு? என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அவர் பாட்டுக்கு ஹீரோ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு பதட்டமா எங்க நம்ம தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. அந்த பொண்ணுகிட்ட நீ பேசினல்ல, அதோட வாய்ஸ் உனக்கு எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி அவள்ட்ட பேசின மாரி இருந்ததா? என்ன ஏதுன்னு சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன்ற மாரி இந்த ஃபியான்சி வேற சொல்வாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, அந்த பேசுனத வச்சு பார்க்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்க போறல, உன்னோட ஃபியான்சியோட வாய்ஸ் மாரி தான் இருந்துச்சுன்ன உடனே, அந்த ஃபியான்சியா இருக்கவருக்கு சரியான கோவம் வரும். இந்த மாரி முட்டாள்தனமாலாம் பேசாத. யார பத்தி யார்ட்ட வந்து நீ சொல்ற? அப்படின்ற மாரி கேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. இவரு வேற இந்த மாரி சொல்லிட்டாரா, ஆனா எனக்கு அப்படித்தான் தோணுதுன்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கு. இந்த மாரி முட்டாள்தனமா பேசாத. நேத்து நைட் வந்து அவ ஏன் என்ன கூட தான் வீட்ல தான் இருந்தா. ஏன்னா இவரு மேல தப்பு வந்துரக்கூடாதுல்ல. ஹீரோயின் வீட்ல இருக்காதா தானே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அந்த ஃபியான்சிக்கு தெரியாது. அதனால அவர் ஹீரோனுக்கு வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டா இருப்பாரு. அவ நேத்து நைட் வீட்ல இருந்தா. எனக்கு தான் அவள பத்தி தெரியும். நீ அவள பத்தி தேவையில்லாம இந்த மாரி பேசாத. இதோட இந்த முட்டாள்தனமான பேச்ச வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது, உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி இருக்கும். இல்ல நான் சொல்றது உண்மதான் அப்படின்ற மாரி இது ஆரம்பிக்கும். அந்த ஃபியான்சி அத கேட்க தயாராவே இருக்க மாட்டாரு. ஹீரோக்கும் அப்பாடான்ற மாரி இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "ஒருவேள அவ என் கூட இருந்தா தான் என்ன?" அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஃபியான்சி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். உடனே ஃபியான்சி கோவம் வரும். "டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? உன்ன அப்பவே சொல்லிட்டேன். உன் ப்ளே பாயோட அந்த கேம் எல்லாம் வந்துட்டு வேற பொண்ணுங்கள்ட்ட வச்சுக்கோ. எனக்கு ஒய்ஃபா வர போறவகிட்ட நீ வச்சுக்க கூடாது." அப்படின்ற மாரி சொல்வாரு. இதனால ஹீரோயின் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்வாருன்னா, "அவன் முட்டாள்தனமா தான் உன்ன கிண்டல் பண்றதுக்காக வம்பு பண்ணிட்டு இருக்கான். அவன நீ கண்டுக்கவே கண்டுக்காத. அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. விட்டுரு." அப்படின்ற மாரி சொல்வாரு. இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, ஒன் சைடு பொண்ணு. அதுவே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடும்னா வந்து, அத ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள பார்த்து என்ன சொல்லும்னா, "நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஹீரோ வந்துட்டு பார்க்க தான் அப்படி இருப்பான். கரடு முரடா இருப்பான். அவன் ரொம்ப இன்னோசென்ட். சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாரிலாம் மத்தவங்கள்ட்ட பேசுவான். மனசுல அவனுக்கு எதுவுமே இருக்காது. அவன் அப்படி நினைச்சா அவங்க கிட்ட இந்த மாரிலாம் கிண்டலா பேசுறான்ல, அதெல்லாம் நீங்க பெருசா மனசுல எடுத்துக்காதீங்க." அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே ஹீரோயின் தான் சொல்லுவாங்க, "இந்த மாரி பேசுறவங்கள்ட்ட தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க தான் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்கன்ற மாரி சொல்லும்போது, நீங்க உண்மையிலேயே அவர தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்ற மாரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும். ஹீரோ அப்படியே ஹீரோயின பார்ப்பாரு. ஹீரோயின் அப்படியே ஹீரோவ பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ இருக்காங்களா 2 பேரும் தனியா வந்து பேசுவாங்களா, அப்போ வந்துட்டு ஹீரோ திரும்ப திரும்ப இதே மாரி பேசிட்டே இருக்கும்போது அந்த ஃபியான்சிக்கு கோவம் வந்துரும். "எதுக்குடா நீ அவள்ட்ட வந்து இந்த மாரி பேசிட்டே இருக்க? அந்த மாரி பேசாத. அவ ஹர்ட் ஆயிட்டா எனக்கு மனசு கஷ்டமாயிடும். நான் அவள அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாரா. உடனே வந்து ஹீரோவும் கிண்டலாவே பேசிட்டே இருப்பாரு. அப்ப இந்த ஃபியான்சி என்ன சொல்வாரு, "உனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் விளையாட்டு
விளையாட்டுத்தனமாக தான் போச்சு. ஸோ நீ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ப்ளே பாயெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்ல ஒரு மாதிரி ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, நான் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுலாம் சரிதான், அதுக்கு நீ கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் உன்னை நேசிக்கிறாளா, அவளை பார்த்தா உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஃபியான்ஸ் என்ன சொல்வார், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, அவளுக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம், என்னை மட்டும் தான் அவள் அதிகமாக நேசிக்கிறா, அதிகமாக நம்புறா. உண்மையிலேயே ஹீரோன் அப்படி தான் இருந்தாங்க, அவங்களே அதை ஓப்பனாக சொன்னாங்கல்ல, நான் இப்படி தான் இருந்தேன், இனி என்னை ஏமாத்துற வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால அவர் இன்னும் அதை நம்பிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, அவள் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறா, அந்த அளவுக்கு நம்புறான்றது உனக்கே தெரியுது, அப்புறம் எதுக்காக வந்துட்டு உனக்கு இப்போ புதுசாக இருக்கிற செக்ரட்டரியை வந்து அவ கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, அவ கூட நீ சுற்றிட்டு இருக்கே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவார் ஓப்பனாக. அதோடு அவ்வளோதான், அந்த ஃபியான்சி இருக்காருல்ல, அவருக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிடும். பலதும் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு, இன்னும் கல்யாணம் தான் நடக்கலை. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டில் கூட அவங்க ஹீரோ அந்த அந்த ஃபியான்சி கையை பிடிச்சிட்டு ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்கிட்ட இந்த மாதிரி மோசமானவனாக இருக்கான், அதாவது என் ஸ்டெப் ஃபாதரு, ஸோ எனக்கு எந்த ஆண்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது, நான் உனக்கு செக்ரட்டரியாக இருந்தேன், ஆனால் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் வந்து கல்யாணத்தை வரைக்கும் நான் வந்துட்டேன், நீ எப்போவுமே எனக்கு வந்து எந்த தூரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா, உன்னோட அப்பாவை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை அப்படி இப்படி நான் அப்படியே பார்த்துப்பேன் எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கதையாக சொல்லிட்டே இருப்பார். சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட இவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, என்னோட லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, அவர் ஆக்சுவலாக அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி ஒரு செக்ரட்டரி கூட சீக்கிரட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருக்கிறத ஹீரோ கிட்ட வந்து அவர் ஒத்துக்காமல் அவர் என்ன சொல்வாருன்னா, அவள் என்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன், நான் அவளை நேசிக்கிறேன், இந்த மாதிரி உள்ள அவுட் சைடர்ஸ்லாம் வந்து சும்மா இப்படி தானே பேச தானே செய்வாங்க, யாராவது ஒரு பாஸ் இருந்தால் அவருக்கு செக்ரட்டரி இருந்தால் அவங்களுக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே அவர் போய் சொல்வார். நீ வந்து ஒரு லிட்டில் மான்ஸ்டர் மாதிரி தான், நீ வந்துட்டு உண்மையை ஒத்துக்க மாட்டேன், இப்படியே இருந்து சமாளிச்சிருவல்ல அப்படி இப்படின்னு கேட்கும்போது, சும்மா இருடா நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கும் இந்த ஃபியான்சி இருக்கார்ல, ஹீரோனுக்கு டாட்டா காட்ட போகிறார். ஏன்னா அவர் ஒரு ப்ளே பாயாக இருக்கார், அதாவது ஏதோ ஒரு கேம் விளையாடுறவராக இருக்கார். அதில் வந்துட்டு நான் இன்றைக்கும் விளையாட போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோன் இப்போ குத்தாலாம் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அடிக்கடி இந்த மாதிரி கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதுலேயே போய் நீ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காத, பிஸ்னஸில் உனக்கு இருக்குது, ஸோ நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்க தான் பார்க்கணும், நைட் டைமில் தான் அவருக்கு காலையில் பிஸ்னஸை பார்க்கறதுனால நைட் டைமில் தான் அவர் வந்து கேர்ள்ஃப் அந்த மாதிரிலாம் விளையாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விளையாடுறதுக்காக நைட் டைமில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோன் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அது வந்து உனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டுக்கு கிளம்பிடுவார். அந்த பொண்ணு கிளம்பிடும். போனதுக்கு அப்புறமா இப்போ ஹீரோ இருக்கார்ல, மெதுவாக ஹீரோயின் கிட்ட வருவார், அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். அதாவது கிஸ் பண்ணுற மாதிரி போகிறதும் ஹீரோயின் இது இப்படி திரும்புவாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 2 பேரும் தான் பொருத்தமான ஜோடியாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு கேட்கவும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்படி ஹீரோன்ட்ட பேசிட்டு திரும்ப ஹீரோனை கிஸ் பண்ணலான்னு போகும்போது தூரத்துலேருந்து பார்க்குற அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவர் காரில் போயிட்டே இருப்பார். அவருக்கு எப்படி தெரியும்னா, ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க, பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நின்று அவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தோணும். டக்குன்னு என்ன பண்ணுவார், யூட்டர்னை போட்டு வேகமாக ஹீரோன் கிட்ட வரும்போது ஹீரோ மறைஞ்சிருவாரு. மறைஞ்சோன்னே இப்போ ஹீரோனே கேட்பாங்க, என்ன நீ போன இப்போ என்ன திடீர்னு திரும்பி வந்திருக்கேன்னொன்னே, இல்லை நீ தனியாவா நின்றுட்டு இருக்கேன்னொன்னே, ஆமாம் அப்படின்னா, சரி தனியாக தானே நிற்கிறாங்க, கொண்டு போய் அவங்களை ட்ராப் பண்ண வேண்டியதானே. அவருக்கு அவசரமாக இப்போ அவர் கேம் விளையாட போகிறாராம். அதோடு சொல்லவும், உனக்கு ஏன் இப்போ ஓவர் திங்கிங், நீங்கள் இல்லை உங்க கூட யாரோ நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அது நிற்கும் போது இப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்க, பரவாயில்ல உனக்கு நீ ரொம்ப பிஸியாக இருக்க, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்வாங்களா. உடனே ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிடுவார். திரும்பவும் ஹீரோ வந்து நின்று கொஞ்ச நேரம் ஹீரோன்ட்ட பேசிட்டே இருப்பார். அப்படியே அவர் திரும்ப ஹீரோனை கூட்டிகிட்டு போகலாம், நான் வந்துட்டு உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்வார். ஆனால் ஹீரோன் அதுக்கெலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. உடனே அவங்களையும் கிளப்பி விட்டு ஹீரோன் பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ தனியாக வரும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார், எதுக்காக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு தெரியுது, ஆனால் வந்து நம்மளா ஏன்னா உங்கள் பிரதர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்கு அப்படின்னு பேசும்போது, நான் அந்த மாதிரி எந்த சிக்கலையும் மாட்டிக்க மாட்டேன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டு வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டையும் பிடிச்சி தட்டி விட்டுருவாரு. பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து எனக்கு என்னை வந்து ப்ளே பாய்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனால் என்னோட பொருத்தமான ஜோடியாக நான் அவளை தான் நினைக்கிறேன், அவள் எனக்கு சொந்தமானவன், நீ வேணா வெயிட் பண்ணி பாரு, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவள் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். லாயராக தான் இருப்பாங்க. இப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, இன்றைக்கி என்ன ஷெடியூல் அப்படின்றத காலையில் ஹீரோன் வந்த உடனே சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோன் வரும்போது இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இன்றைக்குள்ள ஷெடியூல் வந்து என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒன்று, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு பேசுவாங்கல்ல, பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் பேசுகிற மாதிரி பேசுவாங்கல்ல, கவுன்சிலிங் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு லேடி வந்திருக்காங்கன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க. உட்காந்துருப்பாங்க. அந்த லேடியை பார்த்த உடனே தான் ஹீரோனுக்கு இப்போ சரியான கோவம். ஏன் அப்படின்னா, அவங்க
ஃபியான்சியை தான் இத்தனை வருஷமாக அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபியான்சி கூட பேசிகிட்டு இருந்துச்சுல, அதாவது ஒரு கேஸில் ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லும் போது, அவங்க உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அந்த லேடி சொல்லும் போது, அவர் வந்துட்டு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த ஃபியான்சியும், அதாவது ஃபியான்சி யார் கூட வந்து அது ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரோ அந்த பொண்ணு தான் இப்போ இங்கே வந்திருக்கு. அது வந்தோடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ எனக்கு உங்களுக்கு வந்து என்ன கன்சல்ட் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு அதனால் வந்து இப்படி அப்படி. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சிருந்து வேணும்னே வந்துட்டு லா படி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற